வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் 2026 மேசராசியான உங்களுக்கு, மேசராசிக்காரர்களுக்கு குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று ராசிக்கு 4 அமருவது நன்மையா தீமையா? குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகின்ற நாளாகப்பட்டது வருகின்ற 26/5/2026 ஆங்கில மாதத்தில். தமிழ் மாதத்தில் வைகாசி மாதம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பகல் 11:08 புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதம் கடகராசியில் அமர்ந்து உச்ச பலம் பெற்று என்ன பலன்களை தர இருக்கிறார்? மேசராசிக்காரர்களுக்கு குரு பகவான் செவ்வாய் பகவானுக்கு நட்பு கிரகமாக வருவது குரு பகவான். நட்பு கிரகமாக இருப்பதினால் பாதகங்களை பெரிதளவு தந்து விடுவாரா, கெடு பலன்களை அதிகமாக கொடுத்து விடுவாரா என்றால் கொடுக்க மாட்டார். காரணம், நண்பனின் வீட்டுக்கு துரோகங்களை செய்ய குரு பகவானுக்கு மனம் வராது. ஆனால் ஸ்தான பலன் ஒன்று இருக்கு இல்லையா, 4ஆம் இடம் என்பது. 4ஆம் இடம் என்பது எப்பொழுதுமே ஸ்தான பலத்தில் உங்களுடைய உடல் நலத்தையும் தாய் வழி உறவில் சில சிக்கல்களையும் மன கஷ்டங்களையும் உடல் நலத்தில் பாதிப்பையும், செய்யும் தொழிலில் அவ்வப்போது சில பிரச்சனைகளும் கொடுப்பார். அது கூட உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசா என்பது மேசராசியான உங்களுக்கு தசா நல்ல நிலையில் இருந்து விட்டால் குரு பகவான் மட்டுமல்ல, எந்த கிரகமாக இருந்தாலும் அவர்களால் வரக்கூடிய கெடு பலன்கள், எந்தெந்த கிரகம் ராகு கேது சரியில்லையா, அவர்களால் வரக்கூடிய கெடு பலன்களை தசா காப்பாற்றிவிடும். சனி பகவான் சரியில்லையா, தசா உங்களை காப்பாற்றிவிடும். குரு பகவான் சரியில்லையா, தசா உங்களை காப்பாற்றிவிடும். தசா தான் எப்பொழுதுமே உங்களுடைய சொந்த ஜாதகத்தில். இது பொது பலன்னா என்ன? எல்லா மேசராசிக்காரர்களுக்கும் குரு பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கிறார் என்பதை சொல்லக்கூடியது. ஆனால் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்கலாம், உச்சம் பெற்றிருக்கலாம், கேந்திர திரிகோணங்களில் நட்பு சமம் பெற்றிருக்கலாம். அப்படி இருந்தால் குரு பகவான் இருக்கின்ற இடம் 4ஆம் ராசியாக இருந்தாலும் பார்க்கின்ற பார்வைக்கு பெருசாக தொல்லைகளோ கஷ்டங்களோ கொடுக்க வாய்ப்பு இருக்காது. இருந்தாலும் 4ஆம் இடம் என்பது குரு பகவானுக்கு ஆகாத இடம். அவரால் நன்மைகளை தர முடியாமல், நன்மைகளை உங்களுக்கு தரவிடாமல் தடுக்கின்ற ஒரு இடம்தான் 4ஆம் இடம். அதற்கும் சில விதிமுறைகள் இருக்கு. குரு பகவான் சரியில்லை என்று வந்துவிட்டாலே முதலில் எதனால் பிரச்சனை வரும்னு கேட்டிங்களேனாக்கா, காசு பணம், செய்கிற தொழிலில் வருமானம் குறைகிறது. 2வது கொடுக்கல் வாங்கல். 3வது வீடு இல்லை வண்டி வாகனம் இல்லை குடும்ப செலவு இல்லை வேலை செய்கிற இடத்துல நீங்கள் வேலை செய்கிற, அது வியாபாரம் செய்கிற இடமா இருக்கட்டும், இல்லை தொழில் செய்கிற இடமா இருக்கட்டும், இல்லை தினமும் வேலைக்கு போயிட்டு வர்ற சகோதரன் சகோதரி யாராக இருந்தாலும் அந்த வேலை செய்கின்ற இடத்திலிருந்து சில பிரச்சனைகளும் எதிர்ப்புகளும் எதிரிகளையும் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பார். எவ்வளவு நாளைக்கு
இப்போ குரு பகவான் வக்கர நிவர்த்தி பெற்று கடகராசியில் 4ஆம் பாவத்தில் அமர்ந்து உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்குறாருன்னு வச்சுக்கங்களேன். இவ்வளவு நாளாக வக்கர கதியில் இருந்தார். வக்கரம்னு தான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கு இல்லையா. குரு பகவான் கடகராசியில் பயிற்சி பெற்று அமர்ந்திருந்து சூரிய பகவான் குரு பகவானுக்கு 5ஆம் ராசியில் வரும்போது வக்கரம் பெற்று பின்னோக்கி செல்வார். இது சுழற்சி மாற்றம்தான். கிரகம் பின்னோக்கி போகுதுன்னு பயந்துடாதீங்க. இதனால் ஏற்பட்ட பலன்கள். ஆனால் மேசராசியான உங்களுக்கு குரு பகவான் வக்கரம் பெற்றாலும் நன்மைகள் கிடையாது, வக்கர நிவர்த்தி பெற்றாலும் நன்மைகள் கிடையாது. காரணம், குரு பகவானுக்கு 3ஆம் இடமும் சரி கிடையாது, 4ஆம் இடமும் சரி கிடையாது. இப்பொழுது சிறு பாதகங்களும் பொருளாதார தடையும் குடும்ப செலவுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை, இல்லை குடும்பத்தில் வீணான விரயங்கள், வண்டி வாகனங்கள் அடிக்கடி ரிப்பேர் ஆகிறது, வீட்டில் எதையாவது வேலை செய்யாமல் நிலுவையில் இருந்தால் அதை சரி செய்ய பணம் விரயமாகிறது, இல்லை உங்களுடைய உடல் நலம் பாதிப்பால் மருத்துவ செலவு ஏற்படுறது. இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லா கெடு பலன்களும் ஒரே ஒரு மேசராசிக்காரர்களுக்கு நடக்கணும்னு கிடையாது. இதில் ஏதாவது ஒன்றை சந்தித்து ஆக வேண்டிய சூழ்நிலைக்குள் மேசராசி இருக்கும். ஒருவேளை தசா மிகவும் பாதகமாக இருந்தால் 1 அல்லது 2 நான் சொன்ன கெடு பலன்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு. உடல் நலத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். சரி, இது எப்பொழுது? இந்த 4ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் எப்பொழுது மாறுவார்? குரு பகவான் பயிற்சி பெற்று அமர்ந்து 5 மாதங்கள் கஷ்டங்களாக இருக்கும். அதற்கு பிறகு குரு பகவான் மாற்றம் பெற்று மிகவும் சிறப்பான பலன்களை உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலிருந்து நற்பலன்களை தருவார். குரு பகவான் இருக்கின்ற ஸ்தான பலம் சரியில்லை என்றாலும் பார்க்கின்ற பார்வை மிகவும் சிறப்பாக இருப்பதினால் குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கி வாங்க. தடைகளும் உடல் நலத்தில் பாதிப்பும் அதிகப்படியான விரயமும் இருந்தால் உடனே குணமாகி நல்ல நிலையில் வரலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.